ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி vlog வந்து ஒரு ரோட் அட்வென்ச்சர் ட்ரிப் பற்றி தான். பட் அதுக்கு இந்த ட்ரெயின் ட்ரிப் ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த ட்ரிப்க்கு ஒரு 2 days பிஃபோர் வந்து பாய்ஸ் ட்ரெயினில் பைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் நாங்கள் ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் எனர்ஜெட்டிக்கோடு இருக்கணும்காக. பை த வே, நிறைய பேருக்கு எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னவா இருந்துச்சுன்னு தெரியும். ஆனாலும் இந்த ப்ரிஷியஸ் மைல்ஸ்டோன் ஜர்னி பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நாங்கள் எங்கே எப்படிலாம் போனோன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மும்பைலேருந்து ட்ரெயின் ஏறி பஞ்சாபில் இருக்க அம்ரித்சர் ஸ்டேஷனில் தான் இறங்கணும். அம்ரித்சர் சொன்ன உடனே அவங்க எல்லாருக்குமே கோல்டன் டெம்பிள் தான் ஞாபகம் வந்திருக்கும். ஆமாங்க, இந்த வீடியோவில் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரெயின்லேருந்து லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் லக்கேஜஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு. பட் அது எல்லாமே பைக்கில் ஃபிட் ஆகிற திங்ஸ் தான். ஸோ அப்புறம் ஒரு கூலியை பிடிச்சோம். அவங்களுக்கு ஒரு 300 rupees கொடுத்தோம். பிகாஸ் செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் எங்களால் இவ்வளோ தூக்கிட்டு போக முடியாதுன்னு. பாய்ஸ் எல்லாருமே பார்க்கிங் ஏரியாவுக்கு போனாங்க. அவங்க பைக் எல்லாம் அன்ராப் பண்ணி ரெடியாக இருந்துச்சு. இது இவங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. காஸ்ட் ஒரு 6000 ஆச்சு, டிபெண்டிங் ஆன் டிஸ்டன்ஸ். அப்புறம் இவங்க அவங்க பைக்ஸை செக் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கேயும் டேமேஜ் ஆகிருக்கா இல்லை எங்கேயும் பெண்ட் ஆகிருக்கா அந்த மாதிரின்னு. வெயில் அண்ட் வெக்க ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அம்ரித்சரில். நாங்கள் போனது மே மந்தில். அப்புறம் ராஜேஷ் அவனோட வண்டியை கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தான், எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ரொம்ப அழகாயிட்டு. தான் காவல் காத்துக்கிட்டே இருக்கான் எங்கள் பேக்கை. ஐயோ பாவம், அடிக்கிற வெயிலில் ஒரு பைக்காக வெளியே போயிட்டுருக்கு. நாங்கள் பார்க் பண்ணுறோம். ஸ்வீட், ஸோ சாரி, பட் தேங்க்யூ. நம்ம வேலை முடிய போகுது. ஆமாம், ஏன் ஹெல்மெட் எங்கே அந்த இருக்கு? இது ஸ்வீட்டிக்கு. அப்புறம் ஒரு ஹோட்டலுக்காக கால் பண்ணி அவைலபிலிட்டி எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஒரு ரேண்டமாக ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணோம். ஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு நாங்கள் வெளியே அம்ரித்சரை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். எங்களுக்கு பசிக்குதுன்னு நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க என்னடானா ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குனாங்க. அம்ரித்சரில் எல்லா ஆட்டோஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இப்போ இந்த ஆட்டோலேருந்து எங்கே போகிறோன்னா அம்ரித்சரில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் பிளேஸ்க்கு தான் போகிறோம், அதாவது த கோல்டன் டெம்பிள். இந்த ஆட்டோ ரைட் சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ரைடு பண்ணேன். कैसा लग रहा है भाई लोग तुम लोग को? हम आ रहे हैं तुम लोग के साथ, बस आ रहे हैं. अभी राइड का इंतजार बाकी है सर. और ये ऑटो ऐसा ऐसा हो रही है ये ऐसा ये नेचुरल हो रहा है, कैमरामैन नहीं हो रहा है. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஆட்டோக்கார அங்கிள் சொன்னாங்க, நீங்கள் ஆட்டோவில் இங்கே ட்ராவல் பண்ணும்போது ஃபோன் பத்திரமா வச்சுக்கோங்க. பிகாஸ் ரன்னிங்கில் நிறைய பேர் ஆட்டோவில் இருக்கிறவங்களுக்கு மொபைலை திருடுவாங்கன்னு. இதுதான் காத்ரா பாகியா ரோடு. இங்கேருந்து கோல்டன் டெம்பிளுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும். இந்த என்ட்ரன்ஸில் வந்து எங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கொடுத்தாங்க. அது மென்ஸ் வந்து இந்த மாதிரி தலையில் கட்டிக்கணும், உமன்ஸும் கட்டிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்கார்ஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கார்ஃபை போட்டு கூட நீங்கள் உங்களோட ஹெட்டை கவர் பண்ணிக்கலாம். இது மோகன் சிங் கேட். இங்கேருந்து ஹால் பஜார் ஸ்டார்ட் ஆகும். நல்ல ஒரு பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம், போய்கிட்டே இருக்கும். ஃபைனலி கோல்டன் டெம்பிளோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. கோல்டன் டெம்பிள் அம்ரித்சரில் இருக்கிற சிக்கிசமோட மிக புனிதமான ஒரு கோவில். இங்கே இருக்கிற அந்த தங்கத்தில் பூசப்பட்ட கட்டடம், சுற்றி இருக்கிற அந்த புனித குளம், அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போடுற உலகத்திலே ரொம்ப பெரிய கம்யூனிட்டி கிச்சன் இது. நீங்கள் சாண்டல்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாமே கவுண்டரில் கொடுத்துட்டு தான் போகணும். டெம்பிள்குள்ளே என்டர் ஆனதுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி தங்கத்தில் ஜொலிக்கிற ஒரு டெம்பிளை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ என்னால் எடுக்காமல் இருக்க முடியலை. அப்புறம் எல்லாருமே அங்கே ரொம்ப அமைதியாக அந்த புனித மெசேஜை கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் இருந்துச்சு. டெம்பிளை சுற்றி நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த டெம்பிளில் பிரசாத் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு க்யூ ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகலை, ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம்.
டெம்பிள்லேருந்து வெளியே வந்து ஹால் பஜாருக்கு வந்துட்டோம். ரொம்ப நேரம் நடந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பஞ்சாபில் குல்ச்சானா ரொம்பவே ஃபேமஸ். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஃபேமஸ் ஸ்பாட்டை பார்த்து வச்சுருந்தா. ஸோ நாங்கள் அங்கே போனோம். இது தாங்க அந்த ஃபேமஸ் கடை. இந்த கடையை தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிட்டுங்க. ஆனால் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு தானே நினைப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். इधर திருப்தியாக சாப்பிட்டுட்டு மார்னிங் நாங்கள் எங்கள் செகண்ட் டே டெஸ்டினேஷனை கவர் பண்ண கிளம்பிட்டோம். எங்கே போனோன்னு அதுக்காக ஸ்டே டியூன்ட்.